நான் கேட்கறதுக்கு ஒவ்வொன்றா நீங்க பதில் சொல்லணும். இந்திய திணிச்சது யாரு? இந்தியாவிலேயே இளம் விதைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு? நான் சொல்றேன், குற்றம் சாட்டுறேன். தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்கள்ல நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்றுக்கு அறநிலையத்துறையின் மூலமா வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். திரும்ப திரும்ப சொல்றேன், கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் இல்லைன்னா அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்தவன். முற்றுமுழுதா புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறது. இப்ப நான் அதை செய்ய வந்திருக்கேன். நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ள என்னை சேர்க்காதீங்க, தயவு செய்து விட்டுருங்க. தமிழர்களுக்கு தான் தனி குணம் இருக்குது, தமிழகத்துக்கு எங்க இருக்குது? தமிழகத்துல யாரு அப்படிலாம் தனித்த குணம் படைத்தவர்கள் ஒண்ணு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சும்மா எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு உரையாடலா சொல்லி வைக்கிறது. தமிழர்களுக்கு தனித்த குணம் இருக்கு இந்த நிலப்பரப்பு முழுதும். என்ன தனித்த குணம் தமிழ்நாட்டுக்கு என்னத்தை காட்டிட்டாங்க அவங்க? இந்த இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துக்கிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசுனா எப்படி? நான் கேட்கறதுக்கு ஒவ்வொன்றா நீங்க பதில் சொல்லணும். இந்திய திணிச்சது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் அதை எதிர்த்து போராடினது யாரு? இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இத்தனை மாநிலங்கள்ல அவன் ஒருத்தன் தான் போராடினான். ஏன்னா அவனுக்கு தான் இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம் உணர்த்த ஒருத்தனா தான் இருக்கான். அப்ப போராடும் போது திருப்பி எவன் இந்திய திணிச்சானா அவனோட கூட்டணி வச்சது யாரு? அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக, வெற்றிக்காக, பதவிக்காக இந்த கட்சிகள் தான். இந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யாரு? இந்த கட்சி தான், காங்கிரஸ் தான். அந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யாரு? இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிய பெருமக்கள் தான். இந்த தனித்த குணம் பேசுறாங்களே இவங்க தான். சும்மா ஒரு வெற்று இதுக்காக அப்படி பேசுறது. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதெல்லாம் சொல்றதா? தமிழர் என்று சொல்லடா, தலையிலிருந்து நில்லடா அப்படின்னா ஒரு முழக்கம். அதெல்லாம் இருக்கா? தமிழகத்துக்கு என்று இன்னும் தனி குணம் இருக்குது. ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைச்சதுல ஊழல்ல முதலிடத்தில் இருக்குது. இது தனி குணமா? அது அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்களின் கூட்டத்துல இப்படித்தான் இருக்குதா? சொல்லுங்க. கும்பிடுற கோயிலுக்குள்ள எல்லாரும் ஒன்னா போய் கும்பிட முடியல. இது ஒரு தமிழகத்துக்கு தனி குணமா? எதையாவது சொல்றதுதான். இந்தியாவிலேயே இளம் விதைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு? நான் சொல்லணுமா? உங்களுக்கு நினைவில் இருக்கா இல்ல மறுபடியும் நினைவுட்டணுமா? இதுல தனி குணமா, தனி பெருமையா தமிழகத்துக்குன்னு? தேர்தல் வரும்போது தமிழர், தமிழகம் இதுல எல்லாம் ஒரு தனி காதல் வரும். அதுதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்து ரசிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். அந்த இந்த தேர்தல் வரும்போது வருகிற இனிப்பு, பசப்பு, இந்த வெற்று வார்த்தைகளுக்கு மயங்குகிற ஒரு கூட்டம் அது இல்ல, மாறிடுச்சு. அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட விழிப்புணர்வுற்ற ஒரு தமிழ் சமூகம் எழுந்து வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த கதைகளை எல்லாம் விடணும். சும்மா அப்பப்ப வேற ஏதாவது பேசிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் என்ன பண்ணும்? என்னை பாருங்க, முக்கியமான பேரிடர் காலங்களில் நிதி தர மாட்டேங்கிற, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரல, அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, சில முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாம இருக்குது, அதனால என் மாநில வரி உனக்கு தர முடியாதுன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது அவன்கிட்ட கொடுத்துட்டு அவரை தரலன்னு நெஞ்சிலை வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல, அண்டர் கண்ட்ரோல். புரியுதா? அதை முதலா எழுப்புனது நான் தான். இந்த நிலத்துல 10 ஆண்டுகளா பேசி வர்றேன். அவங்க இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, வக்பு சட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நான் கேட்டது கச்சத்தீவு மீட்பு அப்படின்னு நாங்க தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போகும்போது கொடுத்ததான்னு சொல்றது இவங்க தான். நீட் எழுதணுமா வேணாமா யார் முடிவெடுக்க வேண்டியது? நீதிமன்றம். காவிரியில எனக்கு நீர் இருக்கா இல்லையா? நீதிமன்றம். முல்லை பெரியாற்று அணையை அவ இடிச்சுட்டு கட்டணுங்கிறா, அதை இடிக்கணுமா வேணாமா முடிவெடுக்க வேண்டியது யாரு? அவர் தான். அப்ப நான் என்ன கேட்டேன், இந்த நாட்டுல இந்த பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கிட்ட பல்லாங்குழி ஆடுறதுக்கான எல்லாவற்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் என்றால் அப்புறம் பாராளுமன்றம் சட்டமன்றம் எதுக்குன்னு கேட்டால் நான் தான். அவங்க இதை இப்ப வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக இது பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஆதரவா சொல்லி இருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, நீதிமன்றம் அருமையான நீதிமன்றம், எதிரா வந்தா என்ன நீ தலையிடுற அப்படின்னு. இந்த ஆட்சியாளர்கள் எது ஒன்றையும் சட்டத்தின் பக்கம் தள்ளி விடுவாங்க. இப்ப நான் ஒரு நீட்டுக்கு எதிராகவே ஒண்ணு கொண்டு வரேன்னு வச்சுக்கிறீங்களேன், நீ நீதிமன்றத்துக்கு போய்க்க அப்படின்னா அது நீதிமன்றம் யாரு? நீதிபதியை நியமிக்கிறது யாரு? ஆட்சியாளர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசணும்னா நாங்க எதிர்த்து போறோம்னா சட்டத்தை மதிக்க மாட்ட, நீதிமன்றத்தை அவமதிக்கிற, சட்டத்தை மீறி போராடுற அப்படின்னு வந்துடும். அப்புறம் சட்ட மீறல், தேச துரோகம் இதெல்லாம் அதுல வந்துடும். இப்ப அவங்களுக்கு
அது அந்த கேள்வி கேட்ட ஆள் யார் தெரியுமில, அதுவும் நான் தான் போராடும் போது. சரி, அந்த இஸ்லாமிய வக்புங்கிறத தூக்கிடுவோம், நம்ம மக்களுக்கு எளிதா புரியல. இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம். இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குனது இஸ்லாமிய பெருமக்கள் தான். அது இஸ்லாமியர் நலனுக்கு தான். ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அது. இப்ப அதுல அதை அவங்க தான் நிர்வகிக்கணும். அதுல போய் 2 இந்து இருக்கலாம்னா, திருப்பதி தேவஸ்தானத்துல, தமிழ்நாடு அறநிலைத்துறையில, பூரி ஜெகநாதர் கோயில்ல, கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயில்ல 2 இஸ்லாமிய 2 கிறிஸ்தவரை நிர்வாகிய போட நான் சொல்றேன், குற்றம் சாட்டுறேன். தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்கள்ல நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்று இருக்கு, அறநிலைத்துறையின் மூலமா வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதனால 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை நிர்வாகிய போடுவியா? எப்படி இருக்கு? அப்படின்னா நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க, நல்ல நேர்மையான நிர்வாகம் படைக்க துடிக்கிறாயின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இதுல மட்டும் 2 இந்து இருப்பான்னா, ஓ நிர்வாகத்துல 2 இஸ்லாமியனை சேரேன் எப்படி இருக்கு? அதை ஆர்ப்பாட்டத்துல கேட்டாலும் நான் தான். அதை மறுபடியும் நீதிபதிகள் கேட்கிறாங்க. அதுக்குதான் அவர் சொல்றாரு, துணை ஜனாதிபதி நீ என்ன இப்படி தலையிடுற அப்படின்னு. அப்ப இதுவரைக்கும் மத்ததெல்லாம் நீதிமன்றம் தலையிட்டுச்சுல. பாபர் மசீது இடிச்சு ராமர் கோவில் கட்டுறதுல என்ன தீர்ப்பு சொல்லுச்சு? நான் சொல்ல அந்த தீர்ப்பை, ராமர் இங்கு பிறந்ததாகவோ அல்லது அவர் இருந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை. ஆனால் இங்கு பிறந்ததாக நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு. நீங்க அதானே சொன்னீங்க. முத்தலாக் எப்படி? இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை. அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்புங்கிறீங்க. அது சட்டமாயிருது, இது நம்பிக்கை ஆயிருது. அப்போலாம் வாயில என்ன இருந்துச்சு? ஏத்து கேட்கல. ஏன்னா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. அதானே அது. இதெல்லாம் அதிகாரத்தின் ஆட்டம். அடிமைகள் நாம ரசிக்கலாம், வேற ஒன்றும் பேசிட முடியாது. இல்ல அது உண்மையிலே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலையொலி. அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பேசுறதெல்லாம் இப்படி பேசுறாரு, உங்களுக்கு தெரியாம பேசுற. இப்படி என் பக்கத்தில் நிக்கிறாரு, கேளுங்க தம்பி, இப்படி பக்கத்தில் நிக்கிறாரு என் தம்பி, அவர் ஒரு கருத்தை பேசுறாரு, அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படுது. அப்படி பார்க்க முடியாதுல்ல, அது பார்க்க முடியாது. அவர் தனிப்பட்ட வலையொலி, அதை தெளிவுபடுத்த வேண்டியது. உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு, நீங்க சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா, இல்ல உண்மையிலே அது எனக்கு தெரியாது. அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு, அந்த கருத்தை அவர் வலைவெளியில பதிவு பண்றாரு. அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப குழப்பம் இல்லை, புரியுதா? அது அந்த சந்திப்ப நாம போய் என்ன கருத்து சொல்ல முடியும்? ஏன் சந்திக்கிறீங்க, எதுக்கு சந்திக்கிறீங்க, யாரை கேட்டு சந்திக்கிறீங்களா நம்ம கேட்க முடியாது. சந்திக்கிறாங்க, அதே தான் அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய விளையாட்டு. நம்ம வளாகத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்து இருக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். நமக்கு அவ்வளவுதான் இருக்கு. எப்படி எப்படி இருக்கும்னா, அவங்க கட்சி ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியை விரும்புது, ஒரு கட்சி இல்ல தனிச்சுதான்னு விரும்புது. அது அவங்க தான் முடிவெடுத்துக்கணும். எல்லாத்துலயும் அண்ணனை கருத்து சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறது இருக்கேன், அது கொஞ்சம் கஷ்டம். என்னகிட்ட கேளுங்க, நான் தனிச்சு போட்டிடுவேன், நீ என்னென்ன செய்வாயின்னு கேளுங்க, நான் சொல்றேன். நான் போட்டிடுவேன், போட்டிக்கு தயாராகிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் தேர்தல்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாதி வேலையை முடிச்சு களத்துல போய் வேலை செய்ய தொடங்கிடுவேன். சின்னத்துக்காக காத்திருக்கேன், வந்தோடனே இறங்கிடுவேன். அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க, அண்ணா நீங்க தரிசுதான் போட்டி விடுவீங்களா அப்படி கேட்க மாட்டீங்க. தனித்துங்கிற வார்த்தையை தவிர்த்துருங்க. அதாவது லாவோட்ஸ் சொல்றான் பாருங்க, மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட கத்துக்க, மக்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கு, மக்களை போராட தயார் செய்யு, மக்களையே வென்று முடிக்கவை, மக்களையே சொல்றா, நாங்க தான் வென்றோம்னு சொல்றா அப்படிங்கிறான். அந்த அரசியலை செய்ய வந்திருக்கோம். அதுக்கு ஏதாவது சான்று இருக்கானா? அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம். யாராவது போராட தூண்டிங்களா? அவனே அதுதான் டங்ஸ்டன் தொழில் சுரங்கத்துக்கு எதிராக போராடி வென்றது. அதுதான் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களுக்காக தான் நிக்க முடியும், மக்களோடு தான் நிக்க முடியும். நீங்க கட்சி, அதான் சொன்ன, திரும்ப திரும்ப சொல்றேன், தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை செய்யறவர்களுக்கு தான் இது தேவைப்படும். கூட்டணி தலைமைகள் அதெல்லாம் தேவைப்படும். மக்களுக்காக மக்கள் அரசியல் செய்ய வந்தவனுக்கு மக்களோடு தான் நட்பு உறவு இருக்க முடியும், கூட்டணி இருக்க முடியும். தனிச்சுன்னு கிடையாது. இல்ல சின்னது, அதாவது உங்களுக்கு அந்த அப்பவே நான் அங்கீகார கடிதம் தர ரொம்ப நாள் இழுத்துட்டாங்க. அதுக்கு டெல்லி, அது ஹரியானா இந்த தேர்தலை காரணம் காட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கீகார கடிதம் வந்தது, திருப்பி தான் இந்த சின்னத்துக்கு நான் பரிந்துரைச்சிருக்கேன். இதை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன், கோரிக்கை வச்சு கேட்டிருக்கேன். ஒரு 2 வாரத்துல உங்களுக்கு கடிதம் தந்துடுறோம். ஏதாவது ஒரு சில முதல்ல ஒரு சின்னம் கொடுத்தேன், சில திருத்தங்கள் சொன்னாங்க. அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்துருக்கேன். அதை நிராகரிக்கலைன்னா அதை ஏதாவது ஒன்றை சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில காத்திருக்கேன்.
அப்படி சொல்லையே தம்பி ஆதவர்ஜனா கூட்டணி ஆட்சி சொன்னாரு. அப்ப திமுகவோட யாரோட இருந்தாலும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. அப்ப திமுக பலகீனம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கோட்பாடு. இதே அதிமுக இதே திமுக இங்க கூட்டணி ஆட்சியை மறுக்கிற நீங்க இந்திய ஒன்றிய ஆட்சியில போய் அந்த கட்சிகளோட பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சி ஏன் போய் உட்கார்றீங்க? இந்தியாவை ஆளுங்கும் போது நம்ம எல்லாம் கூட்டணியா இருந்துக்குருவோம், அது கூட்டணி தருவோங்கிறீங்க. இங்க வரும்போது ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரியும் 2006 காலகட்டங்கள்ல ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னா அவர் 100 இடமோ நம்ம தான் வச்சிருந்தாரு, 96 இடம் வச்சிருந்தாரு. அப்ப ஆட்சியை தொடர முடியாது. அப்ப பாமகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஒரு மந்திரி பதவி கேட்டிருந்தா கொடுத்துருக்கணும். ஏன் எங்களுக்கு கேட்கலன்னா இதே காங்கிரஸ் ஆட்சியில மத்தியில் அவங்க பதவியில் இருந்துட்டதுனால இதனால மாநில பதவி விட்டுட்டனால இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில கூட அவர் கூட்டணி ஆட்சியை இவர் ஏற்கல. இது நீங்க அப்படின்னா நாடங்களும் ஒரே கொள்கை தானே இருக்கணும். அங்க ஒரு கொள்கை இங்க ஒரு கொள்கை வச்சுக்கிறீங்க. அததான் அது நான் அங்க வலியுறுத்தினப்ப ஆதவர்ஜுனா அவங்கள கூட அதை பேசினார்ல பாத்தீங்க. அது எல்லாரும் அது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். இவங்க இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாதுன்னா வாங்க கூட்டணிக்கும்பாங்க. அது இருக்கலாம். துணை முதலமைச்சர் தர முடியாதுன்னா சொல்ல மாட்டாங்க. புரியுதா? முன்ன தேரி என்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் தான் அங்க பேசி படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அது தரமாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒத்து வரல, அது பிரிஞ்சிருப்பாங்க. அது போய் பேசிட்டு பிக் பாஸ் மாதிரி புரணி பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு பாரு அவ அப்படி பேசிட்டா நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஏதோ நடக்குது, நல்லது நடந்தா சரி, அது நடக்கும். அன்னைக்கு யோசிப்போம். இன்னும் இப்ப மேல இருக்கமா, அடுத்த மே ஓராண்டு தானே இருக்கு, காத்திருப்போம். ஆட்சிக்கான அப்படிலாம் நான் ஒண்ணும் சொல்லல. நீங்களா நான் சொன்னதா சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல அடிப்படை ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க. எங்களுடைய கோட்பாடு என்பது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். திரும்ப திரும்ப சொல்றேன், கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் இல்லை. நான் அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்தவன். திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். புரட்சியாளர் பகத்சிங் எங்களுக்கு கத்துக் கொடுத்தது அதுதான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறது. இப்ப நான் அதை செய்ய வந்திருக்கேன். நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ள என்னை சேர்க்காதீங்க, தயவு செய்து விட்டுருங்க.